அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகா வைஃபை ரிசீவர் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லியும் சாயங்காலம் 6 மணிக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஒவ்வொரு வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒன்று லைட்டாக மோக்கையாக இருக்கும். பரவாயில்ல விடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே, இந்த அன்பாக்சிங்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வைஃபை ரிசீவர், அதாவது வந்து ஒரு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா வைஃபை டாங்கிள் யூஸ் பண்ணுவோம். அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வைஃபை டாங்கிள் யூஸ் பண்ணுவோம். மொபைலில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டெதரிங் கொடுக்குறப்ப பயங்கரமாக ஸ்பீடாக ஒர்க் ஆகும். பட் பார்த்தீங்கன்னா வைஃபைல கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு டவுனாக ஒர்க் ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியாக இல்லை வந்து ரொம்ப கம்மியான ஒரு Mbps வைஃபை டாங்கிள் யூஸ் பண்ணாதது தான் காரணம். நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு குட் அந்த வைஃபை டாங்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம ஸ்பீடாக இருக்கும் உங்களோட இன்டர்நெட்டு. உங்கள் இன்டர்நெட் குறையறதுக்கு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதுதான் காரணம். இப்போ இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கூடியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபா தான். அன்பாக்சிங் சார்ஜோட சேர்த்து தான், அதாவது வந்து டெலிவரி சார்ஜோட சேர்த்து தான் சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான ரேட்டில் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 150 Mbps அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிசீவிங் ஸ்பீடும் அப்லோடிங் ஸ்பீடும் இதில் கொடுக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டாக இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா அமேசானில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5 to 10% பார்த்தீங்கன்னா அமேசான் பே பேலன்ஸுக்கு கேஷ்பேக் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 6 days ஆச்சு, 1 week பக்கமாக ஆச்சு வீட்டுக்கு வந்து நமக்கு சேர்றதுக்கு. இது எங்கேருந்து ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷிப் பண்ணியிருக்காங்க. ஓகே டன். இப்போ வந்து இந்த உங்களுக்கு ஏற்கனவே ப்ரைஸ் சொல்லிட்டேன், 180 rupees தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ வந்து இது அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்னு. பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சின்னதான், இவ்வளோ தான் வருது. பட் பார்த்தீங்கன்னா கவரில் மாசாக வந்து பல்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், இப்படியே சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா டாங்கிள் வெளியே எடுக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா அந்த டாங்கிள் வா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் முன்னாடியே பார்க்கல. டாங்கிள் வச்சுருக்காங்களா இல்லை வந்து பாக்கு வச்சு அனுப்பியிருப்பாங்களே எனக்கு தெரியாது. அமேசானில் சூப்பர் செம்மையாக அனுப்பியிருக்காங்க. 150 Mbps USB அடாப்டர்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, டக்கராக இருக்குது. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB அடாப்டர் அந்த ஃப்ரீக்வன்சிலாம் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வந்து உள்ளே வந்து ரிசீவ் பண்ணும் எல்லாமே 150 Mbps தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஈஸி ப்ளக் அண்ட் ப்ளே தான். நீங்கள் வந்து Windows 10 யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைஃபை ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும், டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சிடும், பக்காவாக இருக்கும். பட் வந்து நீங்கள் XP இன்னும் யூஸ் பண்ணுறேன், Windows XP Windows 7 தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு CD விட்டுரு. எங்கடா சிடியை காணும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த சிடியை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். உங்களோட CD டிரைவில் போட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் என்கிட்ட வந்து CD டிரைவர்லாம் இல்லைடா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது கனெக்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் அமேசான் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்குங்க. ஓகே, இப்போ வந்து இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டாங்கிள். சும்மா தமா துண்டு பார்த்தீங்கன்னா தமா துண்டு இருக்குது. ஏன்னா பிடிக்கிறது கூட அந்த அளவுக்கு தான் சும்மா ஸ்லிம்மாக இருக்கும். நீங்கள் லேப்டாப் சைடில் போட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி பென் டிரைவ் போட்டிங்கன்னா திருப்பறப்ப வந்து தலகாணிலையும் எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னா அப்பயே அது வந்து அந்த USB பின் அந்த முடிஞ்சு போயிடும். இது வந்து அப்படி இருக்காது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம் இருக்கிறது. இதை விட சின்ன சைஸில் நான் இது வரைக்கும் டாங்கிள் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் CD, இதுதாங்க CD. அதுக்கு இந்த CD தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அதில் வச்சு உள்ள டிரைவில் உள்ளே போட்டிங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒயர்லெஸ் USB அடாப்டர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. டிரைவர் அப்படின்னு போட்டு மேனுவலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்க. வெர்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாமே. ஓகே, நான் மற்றபடிலாம் எல்லாமே ஓகே. நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு என்னென்ன OS சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Windows XP, Vista, Windows 7, 8, 10, CE, Linux, மேக்கு வாங்குறவங்களாம் 200 ரூபாய்க்கு வாங்க மாட்டான். அவனுக்குலாம் வந்து அதுலேயே இன்பில்ட்டாக மாசாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் எல்லாமே சும்மா டக்கராக சொல்லிட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் சேனல் நீங்கள் வந்து இதுலேருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா 14 சேனல் வரைக்கும் அலோவ் பண்ணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB 1.1 2.0லேயே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை டாங்கில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்பீடு வருது. அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து USB டெதரிங்கில் என்ன ஸ்பீடு வருது, இது போட்டதுக்கப்புறம் என்ன ஸ்பீடு வருது, ரெண்டும் வந்து மேக்ஸிமம் இருக்கா அப்படி தான் வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, நம்மகிட்ட லேப்டாப் இருக்குது. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா MI நோட்புக் 14 தான் வந்து நான்
ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோட நான் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்பு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளக் பண்ணுறேன் இந்த யூஎஸ்பி டாங்கலை. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டோம். அப்புறம் நான் இங்கேருந்து பேசினா உங்களுக்கு எப்படி தெரியும், அதுக்கு தான் பார்த்தேன். ஏதோ வந்திருக்கு ஒய்ஃபை, ஏதோ புதுசாக வந்து WiFi 2 அப்படின்னு வந்திருக்கு. இந்த டாங்கல் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை, ஏன்னா வந்து இன்பில்ட்டாகவே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஒய்ஃபை கொடுப்பாங்க. அது இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது WiFi 2ன்னு காமிக்குது. ஓகே, அதை வந்து இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னே ஒரு மொபைலோட நெட்வொர்க் இப்போ காமிக்குது. இப்போ வந்து நான் அதில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, மோட்டோ இஃபைன் காமிக்குது. இது பாஸ்வேர்ட் போடுறேன். இதுக்கு தான் 1 2 3 வச்சா கூட நம்மளால் கரெக்டாக அழுத்த முடியல. ஓகே, இப்போ வந்து எஸ் கொடுத்தாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது. நான் அந்த வெப்சைட்டில் தான் இப்போ ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட நெட்டை வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ அந்த ஸ்பீட் டெஸ்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி உங்களோட நெட்வொர்க் எவ்வளோ ஸ்பீடில் இருக்குன்னு கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் கோ கிளிக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா கனெக்டிங் வருது. ஜியோ சிம் தான், அது ஜியோ நெட்வொர்க்கில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா ஸ்பீட் கம்பேரிசன் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். விஐ சிம் கூட ஏர்டெல் எவ்வளோ வருது, ஜியோ எவ்வளோ வருது, விஐ சிம்னா என்ன எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் சும்மா பக்காவாகுது. போனீங்கன்னா ஃபுல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சும்மா காமெடியாகவும் இருக்கும். சும்மா எல்லாமே சயின்டிஃபிக்காக பேசாமல் சும்மா காமெடியாகவும் பேசி பண்ணிட்டுருப்போம், ஜாலியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 10 Mbps தாண்டுது. எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 Mbps வந்திருக்கு டவுன்லோடிங் ஸ்பீடு. இது போதும். பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு இது பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் குவாலிட்டி. நான் வந்து இது வந்து பெஸ்ட்டு ஒரு சஜஷன். நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 150 ரூபாய்க்கு நீட்டாக வாங்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை நான் வந்து லேப்டாப்புக்கு அடாப்டர் மாட்டுறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா 1000 ருபீஸ்க்கு மேலே உங்களுக்கு செலவாகும். இந்த ஸ்பீடு கிடைக்குமா அப்படிங்கிறதே டவுட்டு தான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கழட்டிக்கலாம், வேறு ஒரு கம்ப்யூட்டருக்கும் போட்டுக்கிற ஆப்ஷன் இருக்குது, அதுதான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்லோடிங் ஸ்பீடு வந்து 0.90. ஓகே டான், இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தாச்சு. இதுதான் இதோட குவாலிட்டி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.